I wish and pray DRDO should find out the suitable technology to prevent mining, landslide and accidents in India. This article comes in 25th July 2026 in Dinamani Daily Newspaper, Chennai edition. யார் கவலைப்படுகிறார்கள்? அவ்வப்போது சுரங்க விபத்து நடப்பதும் சில உயிரிழப்புகள் நிகழ்வதும் நமக்கு வழக்கமாகிவிட்டது. இந்தியாவிலே மேகாலயா மாநிலத்தில் உள்ள கிழக்கு ஜெயின்தியா ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள சுரங்கத்தில் சட்டவிரோதமாக வெடிமருந்து வைத்து தகர்க்க முற்பட்ட போது ஏற்பட்ட சுரங்க விபத்தில் பிப்ரவரி மாதம் 18 பேர் பலியானார்கள். அண்மையில் ஜூலை மாதம் கேரள மாநிலம் வயநாட்டில் சுரங்கப்பாதை பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். இப்போது அவற்றை தொடர்ந்து சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் தேசிய நீர்மின் கழகத்தின் தீசா நிலை 6 மின்திட்ட கட்டுமான சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 25 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாம்ச்சி மாவட்டம் சமர்டுங் பகுதியில் நடைபெற்று வந்த சுரங்கப்பாதை கட்டுமான பணியின் போது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. சுரங்கத்தின் வெவ்வேறு பகுதிகளில் 27 பேர் பணியில் ஈடுபட்டிருந்த போது விபத்து நேர்ந்திருக்கிறது. அந்த பணியாளர்களில் பெரும்பாலானோர் மேற்கு வங்கம், உத்தரகாண்ட், அஸ்ஸாம் மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அவர்களில் 2 மட்டும் எப்படியோ கடவுள் அருளால் வெளியேறி உயிர் பிழைத்திருக்கிறார்கள். சுரங்க பணியின் போது மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் மீத்தேன் வாயு வெளியேறுவது என்பது புதிதொன்றும் அல்ல. அதிலும் குறிப்பாக தீஸ்தாவின் புவியியல் பகுதியில் அது எதிர்பாராததும் அல்ல. தீஸ்தா நீர்பிடிப்பு பகுதி ஏற்கனவே நிலநடுக்க பகுதியாக இருப்பதால் நீண்டகாலம் உருமாற்றமில்லாத பாறைகள் அடங்கிய பகுதி. அந்த பாறைகளுக்கு நடுவில் மீத்தேன் உள்ளிட்ட வாயுக்கள் அடைபட்டு கிடப்பது புதிதல்ல. சுரங்க பணியின் போது உளிபட்டு கீறல் விழும்போது அடைந்து கிடக்கும் வாயு வெடித்து வெளியேறுகிறது. சிக்கிம், மேற்கு வங்கம் வழியாக தீஸ்தா நதி பாய்ந்து வங்கதேசத்தை அடைகிறது. அதன் 400 கிலோமீட்டர் பாதையில் பல்வேறு நீர்மின் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி பல்வேறு சட்ட ஆய்வுக்கு பிறகுதான் வழங்கப்படுகின்றன. ஆனாலும் கூட அவை இமயமலையை ஒட்டிய அல்லது மீதான பகுதிகளில் அமைக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அக்டோபர் 2023 இமயமலையில் பனி உருகி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தெற்கு லோனாக் ஏரி உடைந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அடித்து செல்லப்பட்டனர். தீஸ்தா 6 நீர்மின் நிலையம் தனியார் துணையினரால் அணையுடன் கட்டமைக்கப்பட்டது. அதிகரித்த கட்டுமான செலவால் திவாலாகிவிட்ட அந்த நிறுவனம் அந்த திட்டத்தை கைவிட்டது. அதன் காரணமாக அரசு நிறுவனமாக அதை மாற்றி அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தை முற்றிலும் எதிர்பாராத விபத்து என்றோ தவிர்த்திருக்க முடியாத ஒன்று என்றோ சொல்லிவிட முடியாது. சுரங்கப்பணி என்பது பொறியியல் செயல்பாடுகளில் மிகவும் கடினமானதும் சவாலானதுமான ஒன்று. தொழிலாளர்கள் பூமிக்கு அடியில் மிக குறுகிய இடத்தில் வெளியேற போதிய வசதிகள் இல்லாத நிலையில்தான் பணியாற்றுகிறார்கள். மீத்தேன் வாயு வெளியேறி காற்றில் கலக்கும்போது சிறிய தூய்ப்பொறி எழுந்தாலும் உரசுவதாலோ பயன்படுத்தப்படும் கருவிகளாலோ மின்சார உபகரணங்களாலோ வெடித்து சிதறிவிடும். அப்போது ஏற்படும் எதிர்பாராத அதிர்ச்சி, கிளம்பி வரும் புகை, பிராணவாயுவை அகற்றி உயரும் கார்பன் மோனாக்சைடு உள்ளிட்டவை மூச்சு திணறலை ஏற்படுத்தி பணியாளர்களை உயிரிழக்க செய்துவிடும். பூமிக்கடியில் ஏற்படும் வெடி விபத்துக்கள் அத்துடன் நின்று விடுவதில்லை. பாறைகள் இடிந்து சரிவதும் அடைந்து கிடக்கும் பல்வேறு வாயுக்களின் வெளியேற்றமும் தொழிலாளர்கள் தப்பித்து வெளியேறுவதை கடினமாக்கி விடுகின்றன. 21ஆவது நூற்றாண்டில் பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்குகின்றன ஆளில்லாத ஏவுகணைகள். ரோபோக்கள் மூலம் அறுவை சிகிச்சை நடத்தப்படுகிறது. ஓட்டுநர் இல்லாமல் வாகனங்கள் நகரத்தின் சாலைகளில் பயணிக்கும் அளவுக்கு தொழில்நுட்பமும் அறிவியலும் வளர்ந்திருக்கின்றன. மீத்தேன் வாயு இருப்பதை கண்டறிந்து அதை அகற்றிய பிறகு சுரங்கப் பணிகள் மேற்கொள்ள இன்னும் ஏன் தொழில்நுட்பம் தயாராகவில்லை என்பது புதிராக இருக்கிறது. வளர்ச்சி பணிகளை அப்படியே கைவிடுவது என்பது புத்திசாலித்தனம் அல்ல. அதே நேரத்தில் அதில் ஈடுபடும் தொழிலாளர்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதை உறுதிப்படுத்துவதும் அரசின் கடமை அல்லவா? நவீன இந்தியாவை கட்டமைக்க தங்கள் உயிரை தியாகம் செய்ய அந்த அப்பாவி ஏழை தொழிலாளர்கள் அடையாளம் தெரியாமல், நினைவு கூறப்படாமல் புதைகிறார்கள். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதாக. அதோடு இல்லாமல் நான் ஆசைப்படுகின்ற, அவர்களால் செய்ய முடியும் என்று நினைக்கின்ற டிஆர்டிஓவானது இந்த மனித உயிரிழப்புக்கு ஒரு சிறந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து உயிரிழப்பை தடுக்கவும் இந்தியா மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி மூலமாக
நம் நாட்டுக்கும் அல்ல, எல்லா நாட்டுக்கும் முன்னுதாரணமாக மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன், அதற்காக ஜெபிக்கிறேன். பைபிள் டாக்ஸ் அபவுட் டு ப்ரிவென்ட் லேபர் டெத்ஸ் ஆஃப் மைனிங் ஆக்சிடென்ட்ஸ் இன் இந்தியா. யோபு 31 அதிகாரம் 13-14 வசனம். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால், தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? சொல்லுவதற்கு என்னிடத்திலும் மத்திய அரசாங்கத்திடம் மாநில அரசாங்கத்திடம் ஒன்றுமே இல்லை. நாம் அரசாங்கமானது ஏழை தொழிலாளிகளுக்கு முன்பதாக குற்றவாளியாக மனச்சாட்சியின் முன் காணப்படுகிறது. இவைகள் நீங்க DRDO ஒரு சிறந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கட்டும் 2027க்குள்ளாக. ஆமேன்.